அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னா ஆன்டி டிஃபெக்ஷன் லா. இது ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக் தான். இந்த ஆன்டி டிஃபெக்ஷன் லாவை பற்றி ஸ்டேட்மெண்ட்டாக கொஸ்டின்ஸ் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது டிஎன்பிசியில். சரிங்களா? இந்த ஆன்டி டிஃபெக்ஷன் லா அப்படிங்கிறது என்னன்னா கட்சி தாவல் தடை சட்டம். ஒரு எலெக்ஷன் நடக்குது, ஜெயிச்சதுக்கு அப்புறம் டக்குன்னு கட்சி மாறுறதுன்னு இருக்குல்ல, இது வந்து ஒரு பெரிய ப்ராப்ளம். என்னன்னா இப்போ ஜெயிக்கிற வரைக்கும் ஒரு ஒரு சிம்பிளை வச்சோ ஒரு நேமை வச்சோ அந்த நேம்ஸுக்குள்ள ஓட்டு போட்டு வாங்கிடுறாங்க இல்லையா? ஆனால் ஜெயிச்சதுக்கு அப்புறம் டக்குன்னு அடுத்த கட்சிக்கு பணத்தை வாங்கிட்டு அந்த மாதிரி மாறும்போது அது கண்டிப்பாக கொலாப்ஸ் பண்ணாதானே செய்யும் அசம்பிளியை. ஸோ அதை வந்து நிப்பாட்டணுங்கிறதுக்காக தான் அந்த ஆன்டி டிஃபெக்ஷன் லா அப்படிங்கிறத கொண்டாடுது. சரிங்களா? ஆன்டி டிஃபெக்ஷன் லானா என்ன? முதல் விஷயம் கட்சி தாவல் தடை சட்டம் அப்படின்னு பேர். ஓகேவா? 52வது அமெண்ட்மெண்ட் ஆக்ட், 52nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1985 டிஸ்குவாலிஃபைஸ் எம்பிஸ் அண்ட் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் ஃபார் டிஃபெக்ஷன். அங்கே மேலே லோக்சபா ராஜ்யசபா, அதே சமயம் கீழே இங்கே நம்ம ஸ்டேட் அசம்பிளி இருக்கு இல்லையா, எல்லா இடத்துக்கும் இது பொருந்தும். கட்சி தாவல் செஞ்சாலே 52 அமெண்ட்மெண்ட் ஆக்ட் படி 1985 டிஸ்குவாலிஃபை செய்யப்படும். அது என்னென்ன கிரிட்டீரியாலாம் செய்கிறாங்க அப்படின்னு பாருங்க. அதுக்கு முன்னாடி 52ல் ஒரு அமெண்ட்மெண்ட் போட்டாங்க. அடுத்த 91 அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2023 அது என்ன சொல்லுது அப்படின்னா அதில் ஒரு சின்ன திருத்தம் பண்ணியிருக்காங்க. என்னன்னா ஒமிட்டட் ப்ரொவிஷன் ஃபார் டிஸ்குவாலிஃபிகேஷன் டியூ டு ஸ்பிளிட். இப்போ கட்சியே ரெண்டா உடையுது அப்படிங்கிறப்ப அதை வந்து இவங்க டிஸ்குவாலிஃபைல ஏற்றுக்க முடியாது. இப்போ தனிநபர் ஒரு சுயநலத்துக்காக பிரிகிறாங்கன்னா அது வேற இல்லையா? அப்போ டிஸ்குவாலிஃபிகேஷன்ல இருந்து அடுத்த வெளியே அனுப்பும் போது இதுக்கெல்லாம் வெளியே அனுப்புறோம் அப்படின்னு இருக்கு இல்லையா? இப்போ ஒரு கட்சியே ரெண்டா பிரியுது டியூ டு ஸ்பிளிட்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்படி பிரியும் போது அதை வந்து இந்த அமெண்ட்மெண்ட்ல கொண்டாட முடியாது, இதுக்கு நீங்க விதிவிலக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி 91st அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ல அதை திருத்திருக்காங்க. ஓகேங்களா? அடுத்த டிஸ்குவாலிஃபிகேஷன் கிரைட்டீரியா, இதெல்லாம் ரொம்ப என்ன சொல்றது, ஒரு பெரிய பேராகிராஃபை சிம்பிளா அந்த கீவேர்டு மட்டும் எடுத்து நம்ம சொல்லிட்டு இருக்கோம். சரிங்களா? அதை மட்டும் நீங்க கவனிச்சீங்கன்னா போதும். அடுத்த டிஸ்குவாலிஃபிகேஷன் கிரைட்டீரியா, சரி என்னென்னலாம் எப்படி எப்படிலாம் டிஸ்குவாலிஃபை ஆகலாம் அப்படின்னா வாலண்டரி டிஃபெக்ஷன், அந்த டார்க் வேர்ட்ல கொடுத்துருக்கேன் அந்த இடத்துல வாலண்டரி டிஃபெக்ஷன், இது ஓட்டிங் கான்ட்ராக்டி டு பார்ட்டி, இதெல்லாம் மேஜர் கீவேர்ட்ஸ். இதுதான் நம்ம மைண்ட்ல ஓடணும். இந்த பேக்ல இருக்க ஹிஸ்டரி எல்லாம் நான் சொல்லும் போதே உங்களுக்கு புரியும். இப்போ வாலண்டரி டிஃபெக்ஷன்னா தெரியும், எப்படின்னா தானாவே முன் வந்து இல்லை நான் வந்து பதவியை விலகிறேன் அப்படின்னு சொல்றது, அது ஒரு இது. அடுத்த ஓட்டிங் கான்ட்ராக்டி டு பார்ட்டி அப்படிங்கிறதுனா ஓட்டிங் ஆர் அப்டெய்னிங் கான்ட்ராக்டி டு பார்ட்டி டைரக்ஷன் வித்தவுட் பெர்மிஷன் அண்ட் நோ கண்டோனேஷன் வித்தின் 15 days. அதாவது ஒரு பார்ட்டியில இருக்கும்போது இப்போ எல்லாத்துக்குமே கணக்கெடுப்பு நடக்கும் இல்லையா? லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் அங்கே இருக்கவங்க எல்லாருமே ஒரு தீர்மானம் கொண்டு வரும்போது மெஜாரிட்டி, ஏற்கனவே கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்ல பார்த்துருப்போம், 2/3 மெஜாரிட்டி, ஸ்பெஷல் மெஜாரிட்டி, சிம்பிள் மெஜாரிட்டி, அந்த மாதிரிலாம் பார்த்துருப்போம். ஸோ அந்த மாதிரி எடுக்கும்போது பார்ட்டியோட பர்மிஷன் இல்லாம வேற ஒரு பார்ட்டிக்கு ஓட் பண்றது, அதை தெரிவிக்காம 15 daysக்குள்ள, எப்படி சொல்றது, வித்தின் 15 daysக்குள்ள அதுக்கான விளக்கம் கொடுக்காமலோ இல்லை அதுக்கான அறிவிப்பு செய்யாமலோ இருந்தா அப்படின்னு என்ன செய்யும், ஆட்டோமேட்டிக்காக டிஸ்குவாலிஃபை பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்த இண்டிபெண்டன்ட் மெம்பர்ஸ், அதாவது எலெக்ஷன் நடக்கும் போது பார்த்தீங்கன்னா சுயேட்சி கட்சியா நம்ம வந்து நிற்க முடியும். ஓகேவா? இண்டிபெண்டன்ட் மெம்பர்ஸ் ஒருவேளை ஜெயிச்சதுக்கு அப்புறம் இன்னொரு பார்ட்டியில போய் சேர்றது, ஏன்னா அந்த மாதிரிலாம் அது எப்போ பிரச்சனை ஆகும் அப்படின்னா, இப்போ 2 பெரிய கட்சிகள் இருக்கு, 2 பெரிய கட்சிகளும் ஈக்குவலா மெம்பர் ஜெயிச்சிருக்காங்க. இப்போ ஒரே ஒருத்தன் மட்டும் டக்குன்னு என்ன பண்றா, அப்படி ஜெயிச்சிடறாரு. இப்போ இந்த கட்சிக்காரனும் ஒரு கோடிக்கணக்கில் பணம் கொடுக்குறேன் இங்கே வாமா, அந்த கட்சிக்காரனும் கோடிக்கணக்கில் பணம் கொடுக்குறேன் இங்கே வாமா. அப்போ எந்த பக்கம் போகிறாங்களோ அந்த பக்கம் மெஜாரிட்டி தானே இங்கே பேச போகுது. அது ஒரு சீட்டாக இருந்தாலும் 10 சீட்டாக இருந்தாலும் அது பிரச்சனை இல்லை. ஸோ மெஜாரிட்டி காட்டி அந்த ஆட்சியை அமுக்கணுங்கிறதுக்காக அந்த நேரத்தில் பணத்தை யூஸ் பண்ணி என்ன செய்ய முடியும், அவங்க ஒரு மிஸ்பிஹேவ் பண்ண முடியும். ஸோ அதுக்காக இண்டிபெண்டன்ட் மெம்பர்ஸ் டிஸ்குவாலிஃபை இஃப் தே ஜாயின் ஏ பொலிட்டிக்கல் பார்ட்டி ஆஃப்டர் செலெக்ஷன். அடுத்த நாமினேட்டட் மெம்பர்ஸ் டிஸ்குவாலிஃபைடு இஃப் தே ஜாயின் ஏ பொலிட்டிக்கல் பார்ட்டி ஆஃப்டர் 6 months ஆஃப் டேக்கிங் சீட். இப்போ எப்படின்னா, இப்போ நாமினேட்டட் மெம்பர்ஸ் அப்படின்னா இப்போ ஜெயிச்சு வர்றவங்களா இருக்கட்டும், ஜெயிச்சு வர்றவங்களுக்கும் இது பொருந்தும். நாமினேட்டட் மெம்பர்ஸ் இவங்க இந்த கட்சியின் மூலியமா அவங்கள முன்னிறுத்திருப்பாங்க. ஓகேவா? என் கட்சியின் மூலமா நான் இவங்க நிறுத்துறேன் அப்படின்ட்டு. அதுல ஜெயிச்சுட்டு இப்போ உடனே கட்சி தாவல் செய்யாம தப்பிச்சிடலாம். அப்புறம் 6 மாசம் கழிச்சு டக்குன்னு என்ன செய்யறது, சீட்டை மாத்துறது, வேற ஒரு இதுக்கு நான் வந்து அவங்களுக்காக தெரிவிக்கிறேன், அந்த மாதிரி செய்யும்போது அதுவும் டிஸ்குவாலிஃபைக்குள்ள கொண்டாடப்படும் அப்படிங்கிறாங்க. அப்போ மேஜர் முக்கிய காரணம் என்ன, ஃபர்ஸ்ட் வாலண்டரிலாம் பண்றது, அதுக்கப்புறம் சொல்லாம கொள்ளாம வேற ஒரு கட்சிக்கு சப்போர்ட் பண்றது, அதுக்கப்புறம் இண்டிபெண்டன்ட் இருந்து ஜெயிச்சதுக்கு அப்புறம் வேற எதுக்கு மாறுறது, அதுக்கப்புறம் நாமினேட்டட் மெம்பர்ஸ் என்ன அப்படின்னா என் கட்சியில இருந்து ஜெயிச்சுட்டு இன்னொரு கட்சிக்கு போயிடுறது. இதுல எது பண்ணாலும் நீங்க அந்த சீட்டை பறி கொடுக்க வேண்டியது இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா? இதுதான் சிம்பிள் டாபிக், மேஜர் கீ பாயிண்ட்ஸ் தான்.
ஆன்டி டிஃபெக்ஷன் லா 52nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட், 91st அமெண்ட்மெண்ட் ஆக்ட். ஓகேவா? அடுத்து டிஸ்குவாலிஃபைங் கிறிஸ்டியா பார்த்தாச்சு. அடுத்து இ கவர்னன்ஸ் அப்படிங்கிறது முக்கியமான டாபிக். சரிங்களா? இ கவர்னன்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா எலக்ட்ரானிக் கவர்னன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ கவர்மெண்ட்டை வந்து ஒரு ஆஃபீஸ்க்குள்ளே போய் ஒரு டாக்குமெண்ட்டை பார்க்கறது, வேலை செய்யறதுலாம் எவ்வளோ பெரிய ட்ராஜடின்னு நமக்கு தெரியும். ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ்க்குள்ளே போயிட்டு வெளியே வருது. ஸோ அதை ஈஸி பண்ணணுங்கிறதுக்காக, ஒரு சிட்டிசன் வந்து ஈஸியாக அதை ஆக்சஸ் பண்ணுங்கிறதுக்காக கொண்டாடப்பட்ட ஸ்கீம் தான் இதெல்லாம் இ கவர்னன்ஸ். இதோட டெஃபினேஷன் பாருங்க. எலக்ட்ரானிக் கவர்னன்ஸ் சிம்பிளிஃபையிங் கவர்மெண்ட் சிட்டிசன் இன்ட்ராக்ஷன் வியா ஆன்லைன் பிளாட்ஃபார்ம். என்னன்னா கவர்மெண்ட்ட சிட்டிசனுக்கும் உள்ள அந்த இன்ட்ராக்ஷனை ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் மூலியமா ஈஸியாக்குறது, அவ்வளோதான். இப்போ நேஷனல் இ கவர்னன்ஸ் பிளான் இது எப்போ கொண்டாடப்பட்டது அப்படின்னா மே 2005, மே 2005. சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் ப்ராஜெக்ட்ஸ் டு ப்ரமோட் இ கவர்னன்ஸ். சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் ப்ரமோட்னா என்ன சொல்றது, ஊக்கப்படுத்துறது அல்லது வந்து மேலே கொண்டாடுறதுன்னு சொல்லுவாங்க. ப்ரமோட்டிவ் இ கவர்னன்ஸ் அதை சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் இந்த ப்ராஜெக்ட் மூலியமா பண்ணிட்டு இருக்கு. இப்போ கீ ப்ராஜெக்ட்ஸ், முக்கியமான ப்ராஜெக்ட்ஸ்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா MCA 21 கார்பரேட் மினிஸ்ட்ரி. இது என்ன அப்படின்னா இது ஒரு ப்ராஜெக்ட் தான். ப்ராஜெக்ட்னா எப்படி சொல்றது, இது ஒரு ஆக்சசபிலிட்டி, அவ்வளோதான். இந்த ப்ராஜெக்ட் மூலம் போய் கார்பரேட் மினிஸ்ட்ரிக்குள்ள அது சம்பந்தமான எல்லா விஷயத்தையும் நம்ம என்ன செய்ய முடியும், ஆக்சஸ் பண்ண முடியும். ஆக்சஸ் பண்ண முடியும்னா போய் ஃபைலை மாற்றலாம் முடியாது. அதில் யார் யார் வேலை பார்க்குறா, என்னென்ன இன்ஃபர்மேஷன் இருக்கு, எப்படி அது இயங்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும். அடுத்த பென்ஷன், இன்கம் டேக்ஸ், சென்ட்ரல் எக்ஸைஸ், இது எல்லாமே டேக்ஸ் ரிலேட்டட் இ கவர்னன்ஸ் ப்ராஜெக்ட்ஸ். பென்ஷனுக்கு தனியாக இருக்கு, இன்கம் டேக்ஸ் இருக்கு, சென்ட்ரல் எக்ஸைஸ் இருக்கு. ஸோ இது எல்லாமே என்ன டேக்ஸ் ரிலேட்டடான ப்ராஜெக்ட்ஸ். அடுத்த பாஸ்போர்ட் சேவா ப்ராஜெக்ட், ஆதார், இது எல்லாமே தெரியும். ஐடென்டிஃபை அண்ட் பாஸ்போர்ட் மேனேஜ்மெண்ட் நமக்கு தெரியும். பாஸ்போர்ட் வாங்குறது, ஆதார் கார்டு, இதெல்லாமே நம்ம இருக்கு இல்லையா, அது எல்லாமே வந்துடும்ல. அடுத்து இ கோட், இ ப்ரொக்யூர்மெண்ட், இ ஆஃபீஸ், டிஜிட்டல் கோட் சிஸ்டம். இ கோட்னாலே எலக்ட்ரானிக் கோட் தான். ப்ரொக்யூர்மெண்ட் அண்ட் ஆஃபீஸ் மேனேஜ்மெண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்தீங்கன்னா நம்ம ஆன்லைன்லேயே கம்ப்ளைண்ட் பண்ண முடியும். உங்களால் தெரிஞ்சிருக்கும். ஒரு பிரச்சனை அப்படின்னா ஆன்லைன்லேயே நம்ம கருத்தை தெரிவிக்கலாம். நம்ம பிரச்சனை அப்படின்னா நம்ம ஆன்லைன்லேயே என்ன செய்யலாம், நம்மளுடைய கவனிப்பை கொண்டாட முடியும். ஓகே, இது எல்லாமே சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருக்க ஸ்கீம்ஸ். அடுத்த ஸ்டேட் ப்ராஜெக்ட் பார்த்தீங்க அப்படின்னா கியாண்டு ப்ராஜெக்ட் மத்திய பிரதேஷ், கம்பேக்ட் 2020 ஆந்திர பிரதேஷ், பூமி ப்ராஜெக்ட் கர்நாடகா, ஃப்ரெண்ட்ஸ் கேரளா, புலக் உத்தரப்பிரதேஷ். இதெல்லாம் ஸ்டேட் ப்ராஜெக்ட்ஸ். இதெல்லாம் மத்திய பிரதேஷ்ல இப்படி ஒரு ப்ராஜெக்ட் இருக்கு, ஆந்திர பிரதேஷ்ல இப்படி ஒரு ப்ராஜெக்ட் இருக்கு, கர்நாடகாவில் இப்படி ஒரு ப்ராஜெக்ட் இருக்கு, கேரளாவில் இப்படி ஒரு ப்ராஜெக்ட் இருக்கு, உத்தரப்பிரதேஷ்ல இப்படி ஒரு ப்ராஜெக்ட் இருக்கு. சரிங்களா? ஸோ இந்த ஒவ்வொரு ப்ராஜெக்டும் பார்த்தீங்க அப்படின்னா என்ன செய்யும், ஸ்டேட் ப்ராஜெக்ட்ஸ். அப்போ சென்ட்ரல் ப்ராஜெக்ட்ஸ் அதை மேலே இருக்க விஷயங்களை பார்த்தாலே நமக்கு தெரிஞ்சு சென்ட்ரல் பென்ஷன், இன்கம் டேக்ஸ், சென்ட்ரல் எக்ஸைஸ், MCA 21 இந்த வேர்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னாலே சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் அப்படிங்கிறது நமக்கு ஓரளவு தெரியும். இது எல்லாமே கியாண்டு, காம்பாக்ட், பூமி, ஃப்ரெண்ட்ஸ், புலக், இது எல்லாமே ஸ்டேட் ப்ராஜெக்ட். ஸோ இதுல இருந்து எப்படி கேட்கலாம்னா இதெல்லாம் இதெல்லாம் ஸ்டேட் ப்ராஜெக்ட், இதெல்லாம் சென்ட்ரல் ப்ராஜெக்ட் கேட்கலாம். இல்லை இ கவர்னன்ஸ்ல நான் மேலே சொன்ன விஷயங்களை பற்றி கேட்கலாம். இது வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக எப்படி கேட்கலாம், எலக்ட்ரானிக் கவர்மெண்ட்ஸ் இஸ் யூஸ்டு டு சிம்பிளிஃபை த சிட்டிசன் பிட்வீன் கவர்மெண்ட் அண்ட் சிட்டிசன் இன் வியா ஆன்லைன் பிளாட்ஃபார்ம். அந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்டை எப்படி, ஆனால் அந்த கோர் கண்டென்ட் இதுதான். சரிங்களா? அந்த கோர் கண்டென்ட் இது மட்டும் தான். இதை வச்சு எப்படி வேணா ஸ்டேட்மெண்ட் நம்மளால ஃபார்ம் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ இது ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக். ஸோ இந்த டாபிக்ல இப்போ என்னென்ன பார்த்துருக்கோம், நம்ம ஆன்டி டிஃபெக்ஷன் லா பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இ கவர்னன்ஸ் பார்த்துருக்கோம். மறந்துடாதீங்க, ரெண்டுமே இம்பார்ட்டன்ட் டாபிக். இந்த 2025 கண்டிப்பாக நமக்கு ஃபேவராக இருக்கும், கண்டிப்பாக ஃபேவராக இருக்கணும். டைம் கன்சிஸ்டன்சி கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும். கண்டிப்பாக எக்ஸாம் பாஸ் பண்ண முடியும். நிறைய எக்ஸாம்ஸ் வருது. அநேகமாக 2024 வந்து தமிழ்நாடு யூனிஃபார்ம் சர்வீஸ் போர்டு SI ரெக்ரூட்மெண்ட் வந்திருக்க வேண்டியது. அவங்க போன ஜனவரிக்கு சொன்னாங்க 2024. 2024 முடிஞ்சு போச்சு. சரி, ஓகே. ஆனால் 2025 கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா அந்த அஃபிஷியல் வெப்சைட்டில் பார்த்தாச்சு, அதில் வந்து வரப்போகுது தான் போட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டே இருங்க. குரூப் 2 இருக்குது, 2A இருக்குது, குரூப் 4 இருக்குது, குரூப் 1 இருக்குது. ஸோ இந்த வருஷத்துக்கான 4 எக்ஸாம் எழுதி வச்ச மாதிரி ஆனுவல் பிளானில் கொடுத்துருக்காங்க. அதை மிஸ் பண்ணிடாதீங்க. யூனிஃபார்ம் சர்வீஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்களும் கண்டிப்பாக பண்ணுங்க. ஓகேவா? இது தவிர வேறு என்ன சொல்லணும், நியூ இயரோட மொதல் நாள் பாசிட்டிவாக எடுத்து கால வைப்போம், அவ்வளோதான். நாட்கள் போகிறதே தெரிய மாட்டேங்குது உண்மையிலே. 2024 எப்படி ஓடிச்சுன்னே தெரில. ஸோ பிளான் பண்ணுங்க, டைமை ஷெட்யூல் பண்ணுங்க, சீக்கிரம் படிக்க ஆரம்பிங்க. ஒரே ஒரு விஷயந்தான், கன்சிஸ்டன்சி கொடுக்காம நம்ம ஜெயிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம், அதை மறந்துடாதீங்க. ஸோ ஆன்டி டிஃபெக்ஷன் லா ப்ளஸ் வந்து இந்த டாபிக் என்ன படித்தோம், இ கவர்னன்ஸ், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக். அந்த ப்ராஜெக்ட் நேமை மறந்துடாதீங்க தயவு செஞ்சு. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.